வணக்கங்க, நான் லட்சுமி. இன்றைக்கி சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஆயில் விட்டுக்குங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க சின்ன சின்னதாக. இதெல்லாம் போட்டு அப்படியே வதக்கிட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. கேரட் போட்டுக்கலாம். கேரட் 2 கேரட் எடுத்து உருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கோஸ் கூட முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், குடமிளகாய் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனியன் 1 எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு அப்படியே வதக்கிடலாம். முருங்கைக்கீரைங்க 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு. ரொம்ப வதக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதக்கினா போதும். சும்மா லைட்டாக அப்படி கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ மாவு அதிலே கொட்டிடலாம். கோதுமை மாவுங்க இதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. காலையில் டிஃபனுக்கு இது நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி தெளித்து ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்படியே தெளிச்சிங்க. கையில் பிசைஞ்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை இது. முருங்கைக்கீரை, கேரட்டு எல்லாமே சேர்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணிச்சிங்க. இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கையில் தண்ணி நனைச்சிக்கோங்க. தோசைக்கல்லே கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே அழுத்தி விடுங்க. நல்லா மெலிசாக அழுத்தி விட்ருங்க. சூடாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சிடுங்க. இப்போ இந்த ஸ்பூனில் இப்படி வாட்டர் போட்டிங்கனாக்கா நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போடலாம். இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதுங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷத்தில் செய்கிற அடைக்கான சட்னி. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 4 தக்காளி, பூண்டு, இதெல்லாம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சிக்கலாங்க. இது பச்சை சட்னியில் தாளித்து ஊற்றிக்கலாம். இது கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை இது போட்டு தாளிச்சிருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.